योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாமல்ல கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் ஏக பரம்பொருள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய அருள் மழையிலே நனைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே, இன்னைக்கு 1-2 குழந்தைங்க வந்திருக்காங்க. குறிப்பா மிஸ் சுசித்ரா வந்திருக்காங்க. பகவான் பத்தின புரிதலை இளைய தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் நம்முடைய கடமை. இந்த கலியுகத்திலே பகவான் யோகி ராம் சுரத்குமார் யாரு, நம்முடைய நாம ஜபத்தின் தேவை என்ன, நமக்கு நாம எதற்காக அந்த நாம ஜபம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியதான் நம்முடைய முக்கியமான கடமை. இன்னைக்கு நிவாசினி எங்க இருக்காப்ல? நிவாசினி, பகவான் யோகி ராம் சுரத்குமார் யார் அப்படிங்கிற புரிதல் நம்முடைய இளைஞர்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு நமக்கு தெரியணும். எல்லாமல்ல ஏக பரம்பொருள் கடவுள், நீங்க எப்படி அதை கூப்பிட்டுட்டாலும் சரி, அது யாரு, அது எத்தனை பேரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ். ஆனா நம்முடைய சனாதன வழக்கப்படி நம்முடைய வேதங்கள் நமக்கு என்ன சொல்லுது? நம்ம ஏற்கனவே சத்சங்கத்துல சொல்லியிருக்கோம், ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு தாய் தேவையோ, ஒரு வளர்ப்பதற்கு ஒரு தந்தை தேவையோ, சகோதர சகோதரிகள் தேவையோ, நண்பர்கள் தேவையோ, இதே போல இறைவன் நமக்கு தேவைக்கேற்றபடி எங்கெங்கே எப்படி எதற்கு என்பதற்காக, அந்த காரண காரியத்திற்காக பகவான் அவதரித்து வரக்கூடியதான் நம்முடைய வழக்கம். அவ எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். நாம உதாரணத்துக்கு ராமனாக கிருஷ்ணனாக வந்தார் பகவான். அதே போல இந்த கலியுகத்தின் தேவைக்காக அவதாரமாக வந்தவர் பகவான் யோகி ராம் சுரத்குமார். இந்த யோகி ராம் சுரத்குமாருடைய அவதாரத்தின் தேவை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்முடைய பாரத தேசம் பண்பட்ட தேசம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு இது அனுப்பியிருப்பேன். உத்தரப்பிரதேசத்துல ஒரு புதிய கண்டுபிடித்திருக்காங்க. அந்த கண்டுபிடிப்புல சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட உலகின் முதல் ரதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரதம்னா தேர், குதிரைகள் இழுத்து செல்லக்கூடிய ஒரு தேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தேரோடு கூடவே அக்காலத்து வாழ், கேடயம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய ஆயுள் சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு. நாம எப்பவுமே சொல்றதா, உலகில் 3 நாகரிகங்கள் தான். ஒன்று இண்டஸ் நாகரிகம், அது நம்முடைய இந்திய நாகரிகம். இன்னொன்னு கிரீஸ், அது இருந்தது. இன்னொன்னு எகிப்திய நாகரிகம். இந்த நாகரிகம் பண்பட்ட பழமையான நாகரிகம். எகிப்தில் உள்ள பிரமிட ஆராய்ச்சி பண்ணி முடியல அவங்களுக்கு. நவீன கண்டுபிடிப்பு மேல எவ்வளவு உயரம் இருக்கோ அதுக்கு கீழையும் அதுக்கு அளவுக்கு டீப்பா அவங்க ஏதோ பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நாம எதையோ மிஸ் பண்ணிருக்கோம். நாம இந்த தலைமுறையினர் எதையோ நாம இழந்திருக்கிறோம். எதை இழந்திருக்கிறோம்? நம்ம போன சத்சங்கத்துல சொன்னோம், போன பகவத்கீதை கிளாஸ்ல சொன்னோம். என்ன சொன்னோம்? முதலாக இந்த பிரபஞ்சத்திலேயே அணு ஆயுதம் உபயோகிக்கப்பட்ட போர் எது? பாரத போர். அணு ஆயுதம், அதுதான் பாரத போர்ல நாம அணு ஆயுதமே யூஸ் பண்ணிருக்கிறோம். அவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்திருக்கு. கடைசி 600-700 ஆண்டுகள்ல நாம எதையோ இழந்திருக்கோம். அது எதுன்னு நமக்கு தெரியல. எப்படி அந்நிய தேசத்திலிருந்து வந்த மூடர்கள், முட்டாள்கள் இந்திய தேசத்துக்குள்ள திருட படையெடுத்து வந்த உடனே இங்க இருந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தீ வச்சு கொளுத்துனாங்களோ, நம்ம கிட்ட இருக்கிற புராதன பொக்கிஷங்களான ஏடுகளை எல்லாம் தீ வச்சு கொளுத்துனாங்களோ, அந்த முட்டாள் மூடர்கள் எதையோ அவங்க கிட்ட நம்ம எதையோ இழந்துட்டோங்கிறதா நம்முடைய உறுதியான நம்பிக்கை. பாரத போர்ல
பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது தான் அணு ஆயுதம். அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டா எல்லா ஜனங்களும் இறந்துருவாங்கன்னு பாரதம் சொல்லுது. அப்ப அணு ஆயுதத்தை அன்னைக்கே யூஸ் பண்ணிருக்கோம். அதைத்தான் ஔவையாரும் சொன்னாங்க, அணுவை துளைத்துன்னு பாடினாங்க. அப்ப அணு உபயோகங்கிறது நமக்கு அன்னைக்கே இருந்திருக்கு. நவீனமா வந்த ஒரு வெஸ்டர்ன் மூவியை பத்தி சொன்னேன், இங்கிலீஷ் படம். என்ன படம் சொன்னேன்? அணு ஆயுதத்தை பத்தி பேசின ஒரு இங்கிலீஷ் படத்தை பத்தி சொன்னேன். இன்னைக்கு ஃபைன் உண்டு எல்லாருக்கும். இப்போ ரீசெண்டா வந்த படம், ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படத்தோட டைரக்டர் அணு ஆயுத ஆராய்ச்சிக்காக நான் வந்து மகாபாரதத்தை தான் படிச்சேன்னு சொன்னாருன்னு நான் சொன்னேன். சரி, இந்த சத்சங்கம் முடிகிறதுக்குள்ளாடி யாரோ கூகுள்ல போயாவது பார்த்து சொல்லணும். சரி, ஓகே. அப்போ அவ்வளவு பழமையான ரதத்தை பாரத தேசத்துல உத்தரப்பிரதேசத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப பாரு, மகாபாரதத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துரியோதனங்கிட்ட தூது போறச்ச கெஞ்சி கேட்டு கடைசியில சொல்லுவாரு, 5 கிராமங்களேன்னு அவர்களுக்கு கொடுன்னு கேட்டார் இல்லையா? சரிப்பா, அவங்க சத்திரிய வம்சம், அவங்க ஆள பிறந்தவங்க, அவங்க உங்ககிட்ட இழந்ததுனால காட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ உங்களுடைய வாக்குப்படி அவங்க திரும்ப வந்ததும் நாட்டை ஒப்படைக்கணுமா இல்லையா? சரி, நீங்க ஒப்படைக்க விரும்பல. அவங்க சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், அவர்களால சும்மா இருக்க முடியாது. உங்களை போல இல்ல மற்றவங்களை போல வேற தொழில் பார்க்க முடியாது. 5 கிராமங்களேனும் கொடுங்கள்னு பகவான் கிருஷ்ணர் அதுல கேட்டார். அந்த 5 கிராமங்கள்ல ஒரு கிராமத்தின் பெயர் இன்றளவும் அந்த ரதம் கண்டுபிடிக்கப்பட்ட பக்கத்துல இருக்கிற அந்த கிராமத்தினுடைய பெயர் அப்படியே இருக்கிறது. சோ மகாபாரதம் என்பது சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரத போர் இந்தியாவிலே நடந்தது. அப்போ அந்த போரின் முடிவுல தான் பகவான் சொன்னார், எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு, என்னை சரணடைந்து விடுன்னு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொன்னார். அடுத்த யுகம் கலியுகம். இந்த கலியுகத்திற்கான தேவை என்ன? நாம ஜபம். எல்லா தர்மங்களையும் உள்ளடக்கியதுதான் நாம ஜபம். இப்ப பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம், இது என்ன நாம ஜபம்? நாம ஜபம் இது என்னது புதுசா இருக்கு? நாங்க இவ்வளவு நாளும் எவ்வளோ காவடி தூக்கி இருக்கோம், அலகு குத்தி இருக்கோம், முதுகுல எல்லாம் பஞ்சர் பண்ணி தொங்கி இருக்கோம். அந்த இடத்துல அது என்ன காவடி? ஏதோ ஒரு காவடி தொங்கி இருக்கிறோம், உருண்டு கொடுத்துருக்கிறோம், நடைபயணமா போயிருக்கிறோம், பாத யாத்திரை போயிருக்கிறோம், என்னெல்லாம் மொட்டை போட்டிருக்கோம், மலையில ஏறுவோம் இறங்குவோம், என்னெல்லாம் பண்ணிருக்கோம். நீங்க ஏதோ நாம ஜபம் நாம ஜபம் சொல்றீங்க. வாட் இஸ் மீன் பை தட்? அந்த நாம ஜபம் நமக்கு அப்படி என்ன தரும்? நாம ஜபத்தால் என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்குமா? சோறு கிடைக்குமா? நிவாசினி, நாம ஜபம் பண்ணா சோறு கிடைக்குமா? கிடைக்காதுல்ல? கிடைக்காது. கிடைக்காது. சோறு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா சோத்தை நாயும் திங்குது, பூனையும் திங்குது, கோழியும் திங்குது, மாடும் திங்குது, மனுஷனும் திங்கிறான். ஆனா நாமத்தை நாயால சொல்ல முடியாது, நாமத்தை ஒரு மாடால சொல்ல முடியாது, நாமத்தை மனிதனால் மட்டுமே சொல்ல முடியும். அதுதான் நாமத்தின் சிறப்பு. இந்த அரும்பெரும் பாக்கியமான மனித பிறவியை நமக்கு பகவான் அருள் இருப்பதே அவரை, அவருடைய திருவடிகளை பற்றி பிடித்து அவருடைய நாமத்தை துதிப்பதற்காகத்தான். நாம 54 நாடுகள் அந்நிய ஆட்சியில காலனி ஆதிக்கத்துல இருந்ததுல 54 நாடுகள். இன்னைக்கு எல்லா நாடுகளும் பொருளாதாரத்துல வீழ்ந்து கீழே போயிடுச்சு. அவங்க எல்லாத்தையும் திருடிட்டு போன பிறகும் பாரத தேசம் மீண்டும் உலகின் மிகப்பெரிய சக்தியாக எழுந்து உயர்ந்து நிற்பதே நம்மை போன்ற அடியார்களின் நாம ஜபத்தால் தான். நாம மட்டும் பண்ணல, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஓம் நம சிவாய, முருகா முருகா, எல்லா இறைவனுடைய நாமங்களும் இந்திய தேசம் முழுவதும் ஓங்கி ஒலிப்பதின் பலன்தான் பாரத தேசம் மீண்டும் உலகத்தில் ஈடு இணையற்ற நாடாக வளர்ந்து நிற்கிறது. நம்மகிட்ட திருடிட்டு போனவனே, கொள்ளையடிச்சிட்டு போனவனே, பல கோடி ட்ரில்லியன் கொள்ளையடிச்சிட்டு போனவனே பொருளாதாரத்தில் நம்ம கீழே தான் இருக்கிறான். ஆனா நாம எல்லா செல்வங்களையும் அவங்ககிட்ட இழந்த பிறகும் நாம பாரதத்துல அசைக்க முடியாத 4வது மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறோம். கூடிய விரைவிலே 2வது இடத்துக்கு வருவோங்கிறது நம்முடைய நாம ஜபத்தால, வேற எதுவுமே கிடையாது. அப்ப பகவான் யோகி ராம் சுரத்குமார் இந்த கலியுகத்திலே அவதாரம் எடுத்து வந்த காரணம் அதுதான். சுமார் 600-700 ஆண்டுகள் அந்நியர்களுக்கு அடிமைப்பட்ட இந்த தேசத்தை மீட்பதற்காக. ஏற்கனவே வந்த அவதாரங்கள் எதுக்கு வந்தது? ஏற்கனவே வந்த அவதாரங்கள்லாம் எதுக்கு வந்தது? இதே போல காப்பாற்றுவதற்கு தான், தர்மத்தை காப்பாற்றுவதற்கு தான்.
எல்லா இந்திரன் உட்பட தேவாதி தேவர்களையும் பிடிச்சு சிறையில் அடைச்சு போட்டிருப்பாங்க. அவங்க வருடக்கணக்காக கடந்து அழுவாங்க, நாராயணா எப்போ வந்து காப்பாத்துவேன்னு. அப்போ ஒரு அவதாரமா வந்து காப்பாத்துவார். அதே போல பாரத தேசம் உட்பட உலகின் முக்கியமான 54 நாடுகள் அடிமைப்பட்டு அல்லல் பட்டு மரண ஓலம் கேட்டபோது பகவான் கிருஷ்ணர், பகவான் ராமர் கலியுகத்திலே எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாராக வந்து அவதாரம் எடுத்தார். அவர் பாரத தேசம் விடுதலை அடையும் வரை அவர் தன்னை ஒரு வேள்வியை வளர்த்து கொண்டிருந்தார். அதன் பிறகு பாரத தேசம் சுதந்திரம் பெற்ற பிறகு என்ன நடந்தது? நம்ம தேசத்துல வறுமை, பட்டினி, பஞ்சம் கொல்கத்தா வீதிகளிலே பிணமாக கிடந்துதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்திய தேசத்திலே 4 இடங்கள்ல தான் ஆன்மீகம் தழைத்தோங்கி இருந்தது. 4 இடங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எந்த இடங்கள்லாம்? சுதந்திரத்திற்கு முன்பாக, அந்நியர்கள் வருகைக்கு முன்பாக பாரத தேசத்திலே 4 இடங்கள்ல தான் ஆன்மீகம் தழைத்தோங்கி இருந்தது. எங்கெல்லாம்? ஒண்ணு தமிழகம். தமிழகத்துல இருக்கிற மாதிரி கோயில்கள் எங்கேயும் இருக்காது. தமிழகத்துல தோன்றினது மாதிரி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எங்கே வந்ததில்லை. அவ்வளவு தூரம் தமிழகத்துல பக்தி ஊற்றாக ஊறிக்கொண்டிருந்த ஒரு மாநிலம். அடுத்தது எங்க? கேரளா. அங்கதான் யாரெல்லாம் வந்தா? யார் வந்தா கேரளால? யார் உருவானா? யாரு? வாமனர் வந்தார். அப்புறம் ஒன்னும் சரியா கவனிக்கிறது இல்ல. ஒவ்வொரு சத்சங்கத்திலயா சொல்றோம். கேரளாவில இருந்து வந்து காஷ்மீர்ல போய் மடம் அமைத்தவர் யாரு? ஆதிசங்கரர். கிரேட். எல்லாரும் கிளாப் அடிங்க. ஆதிசங்கரர் கேரளால இருந்து வந்தார். அதே போல மேற்கு வங்கம், அங்க உருவானது யாரு? த கிரேட் விவேகானந்தா. அவருடைய குரு யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த மாதிரி ஆன்மீக பேராற்றல் மிக்க மகா ஞானிகள் எல்லாம் தோன்றியது. அடுத்ததாக காஷ்மீர். காஷ்மீர்ல மிகப்பெரிய பண்டிதர்கள்லாம் ஞானிகள்லாம் தோன்றினாங்க. அப்ப அந்நியர்களுடைய டார்கெட்டே இந்த 4 இடங்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரத தேசத்துக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது இந்த 4 மாநிலம் தான். ஒண்ணு காஷ்மீர், இன்னொன்னு மேற்கு வங்காளம், இன்னொன்னு கேரளா, இன்னொன்னு தமிழகம். ஆன்மீகத்தை அழிச்சிட்டாங்க. ஒருத்தன் மேடை போட்டு பேசுறான், கும்பகோணம் முழுக்க சாத்தான் கோயிலா இருக்கு, அவ்வளோத்தையும் இடிக்கணுங்கிறான். அந்த அளவுக்கு அவன் மேல கூட வழக்கு கிடையாது. இப்ப இந்த மைக்ல நான் ஏதாவது பேசுறேன்னா நாளைக்கே கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் வந்துருவான் தேடி, எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு. ஆனா அவங்களெல்லாம் கைது பண்றதுக்கு சட்டத்துல இடம் இல்லை. ஏன்? அந்த அளவுக்கு இந்த பாரத தேசம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை பத்தி நமக்கு தேவையில்லை. இந்த 1952 பகவான் யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலைக்கு வருகிறார். மீண்டும் அடுத்த 7 ஆண்டுகள் பகவான் பாரத தேசம் முழுக்க நடைபயணமாக சுற்றுகிறார். அவர் எதுக்கு சுத்தினாரு? இந்த பாரத தேசம் முழுக்க அன்னைக்கு பசி, பட்டினி, வறுமை, பஞ்சம். நம்முடைய பாரத தேசத்தின் பட்டினியை போக்க, பாரதியர்களுடைய நம்முடைய இந்தியர்களுடைய வறுமையை போக்க தன்னை பிச்சைக்காரனாக அவர் மாற்றிக்கொண்டார். எப்படி எல்லாம் அல்ல ஈஸ்வரன் பிச்சைக்காரனாக வந்தாரோ இந்தியாவிற்கு, அதே போல பகவான் யோகி ராம் சுரத்குமார் தன்னை பிச்சைக்காரனாக மாற்றிக்கொண்டு அவர் எதை பிச்சை கேட்டார்? என்ன பிச்சை கேட்டார்? நாமத்தை பிச்சை கேட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், நம்ம எவ்வளவுதான் பிச்சை எடுத்து சோறு போட்டாலும் இந்த ஜனங்களுக்கு பசி அடங்காது. அப்போ ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் வறுமையை போக்க நாமம் தான் தேவைங்கிறது நாம பிச்சை கேட்டார். 1990 பகவான் யோகி ராம் சுரத்குமார் சொன்னார், இந்த பாரத தேசம் அடுத்த 25 ஆண்டுகளில் உலகின் வலிமை மிக்க நாடாக தழைத்தோங்கி நிற்கும் அப்படின்னார். அவருடைய ஆசி, அவருடைய அற்புதம், அவருடைய நாம வேள்வி, அவர் உள்ளே ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் அவர் வேள்வி வளர்த்ததன் பலன் இன்னைக்கு பாரத தேசம் உலகின் தலை சிறந்த நாடாக நிற்கிறது. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்தியாவை சுத்தி, இந்தியாவை எதிர்த்து அவ்வளவு தன்னால் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்தவன் ஒருத்தன் வந்து வலிய வந்து சிக்கி இருக்கிறான். வலிய நானும் வரேன் அப்படின்னு சிக்கி இருக்கிறான். யாரு? ட்ரம்ப். கைதட்டுங்க. சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு அரசியல் ஞானம் இருக்கு பாரு. இன்னைக்கு ஒருத்தன் வாலண்டரியா சிக்கிறான். எப்படி நேபாளில இருந்த ஒளிங்கிற பிரதமர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ராம ஒண்ணு உங்ககிட்ட பிறகு எல்லாம் அப்படி இப்படின்னு நம்முடைய வேதங்களை பரிகாசம் பண்ணான். சீன அடிமை. இன்னைக்கு என்னன்னா அவனுடைய வீட்டுல இருக்க முடியும் தீய வச்சு கொளுத்தி ரோட்ல ஓட விட்டாங்க. அவன் சொல்றான், நான் மோடி எதிர்த்துதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்றான். இலங்கை என்னாச்சுது? நமக்கு எதிராக இருந்தது. மால்டீவ்ஸ் என்னாச்சுது? நமக்கு எதிராக இருந்தது.
பாகிஸ்தான் என்னாச்சு, நமக்கு எதிராக இருந்தது. பங்களாதேஷ் என்னாச்சு, நமக்கு எதிராக இருந்தது. எல்லாம் தன்னாலே எரியுது. அப்போ இது ஏதோ ஒரு அவதாரத்தின் மகிமை. இப்ப வலிய வந்து சிக்கியிருக்கிறான் ட்ரம்ப். அவனுடைய அழிவு வெகு தொலைவில் இல்லை. ஏன்னா இது நமக்கு அருளப்பட்டது. இந்த உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள்வதற்கான பாக்கியத்தை பாரத தேசத்திற்கு இந்த பிரபஞ்சம் வழங்கி கொண்டிருக்கிறது. எவன் எதிர்த்தாலும் நம்ம சண்டை போட வேண்டாம். கத்தியின்றி ரத்தமின்றி இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழ் சமாதானமாக, சாந்தியாக, அன்பாக, ஆன்மீகமாக நம்ம ஆள முடியுங்கிறது இந்த பாரத தேசத்திற்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் இருக்குது. உலக நாடுகள் எல்லாம் பாரத தேசத்தை நம்புது, வேற எந்த நாட்டையும் அவங்க நம்பல. வேற எல்லாரும் துரோகி, இந்தியாவை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உலக நாடுகள் எல்லாம் வந்திருக்கு. அப்போ இந்த உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு சாதகமாக வந்திருக்குன்னா என்ன காரணம்? அத பாட்டை கட் பண்ணுமா? பகவான் யோகி ராம் சுரத்குமார் சாதாரண ஒரு அவதாரம் அல்ல, சாதாரண ஒரு அவதாரம் அல்ல. இந்த புதிதாக வந்திருக்கிற குழந்தைகளுக்கு புரிதலுக்காக நான் மீண்டும் சொல்கிறேன். இரண்டாம் உலக போர் உச்சத்தில் இருக்கும்போது பகவான் யோகி ராம் சுரத்குமார் அந்த தேரடி மண்டபத்திலே ஏறி நின்று பிரபஞ்சத்தின் அமைப்பே மாற்றி வைத்து இனி ஒரு உலக போர் வராதுன்னு உறுதியளித்தவர் பகவான் யோகி ராம் சுரத்குமார். எத்தனை வரை சொன்னாங்க, யுக்ரைன்ல போர் வந்து இது மூணாம் உலக போர் வந்துடும். அது பகவான் கொடுத்த வாக்கு. எந்த நாட்டுக்குள்ள அடி வந்தாலும் உலக போர் இனி வராதுங்கிறது பகவான் கொடுத்த வாக்கு, அவர் கொடுத்த வாசி. அப்போ ஏன் பகவான் யோகி ராம் சுரத்குமார் இதுவரை வந்த அவதாரங்களிலே மிகச்சிறந்த அவதாரம்னா 27 நட்சத்திரங்கள். எத்தனை ஜாதகப்படி எத்தனை நட்சத்திரங்கள்? 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். 12 ராசி தானே? 12 ராசிகள், 9 கிரகங்கள். 9 கிரகம் தானே? 5 பூதங்கள், பஞ்ச பூதங்கள். இவை அனைத்தையும் உள்ளடக்கியவர் பகவான் யோகி ராம் சுரத்குமார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவருடைய நாமத்தை வரமாக தந்துட்டு போனதுல அவதாரங்கள்ல குறிப்பான அவதாரம். எப்படி பகவான் கிருஷ்ணர் அருளினாரோ, எப்படி பகவான் ராமன் அருளினாரோ, அதே போல பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமஸ்காரம் கலியுகத்திற்கான நாமத்தை அருளி சென்றவர் பகவான் யோகி ராம் சுரத்குமார். இந்த கலியுகத்திலே, இந்த நவநாகரிக காலத்திலே எல்லா இளைஞர்களும், எல்லா யுவதிகளும், யுவன்களும் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை பற்றி பிடிக்க வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை, நிச்சயமான கடமை. ஏன் சொல்றோம்? ஏன் இப்படி சொல்றோம்? உங்கள பழைய ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். பழைய ஒரு சிவாஜி கணேசன் டபுள் ஆக்ட்ல நடிச்ச ஒரு படம் உங்களுக்கு பார்த்திருக்கீங்களா? உத்தம புத்திரன் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு சிவாஜி ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருப்பார். அவருக்கு மாமா யாரு? நம்பியார். இந்த நம்பியார் என்ன பண்ணுவாரு? அந்த மன்னன் சிவாஜி கணேசனை மதுவுக்கு அடிமையாக்கி, மகளிருக்கு அடிமையாக்கி, சிந்திக்கவே விடாம அவனை ஒரு டம்மியா பதவியில உட்கார வச்சு இந்த நம்பியார் என்கிற ஒரு மந்திரி கேரக்டர் நாட்டையே சுரண்டிட்டு இருக்கும். அப்ப இப்ப நடக்குது அதே போல. மக்களை எல்லோரையும் போதைக்கு அடிமையாக்கி, மக்களை எல்லோரையும் வேறு வேறு வகையான போதைகளுக்கு அடிமையாக்கி, பாரத தேசத்திலே 20% இளைஞர்கள் இன்னைக்கு தமிழகத்துல பர்சன்டேஜ்ல போதைக்கு அடிமையாக்கி, உங்களை சிந்திக்கவே விடாம ஆக்கி யாரோ கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. லட்சம் கோடிகளா கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்முடைய தேவை, இதை உணர்ந்து கொண்டு வருங்கால இளைஞர் சமுதாயம், இளைஞர்கள் இந்த போதையின் பிடியிலிருந்து கொஞ்சமேனும் பகவானுடைய நாமத்தை உச்சரித்து ஆன்மீக வழிக்கு வந்தா மட்டும்தான் இத்தகைய மோசமான அரசியல் சூழ்நிலையிலிருந்து நாம தப்பிக்க முடியும். நான் இப்ப சொல்றேன், அடுத்து ஒரு தலைமுறை உருவாயிருக்கு. அடுத்து ஒரு தலைமுறை இல்ல, 2 தலைமுறை உருவாயிருக்கு. அந்த தலைமுறை மிக மோசமான தலைமுறை, போதைக்கு அடிமையிலும் அடிமையான ஒரு தலைமுறை. நம்முடைய பெண் பிள்ளைகள் எப்படி வாழ போகுதுன்னே தெரியாது. ஒரு லட்சம் ரூபாய் போனை வச்சு நீ எங்கேயாவது பேசிட்டு இருந்தா கழுத்து அறுத்து போட்டு போயிடுவான். அவனுக்கு தேவை கஞ்சா அடிக்கிறதுக்கு இந்த போன் தேவை. ஒரு 200 ரூபா அவன் பாக்கெட்ல இருக்குன்னு தெரிஞ்சா எங்கேயாவது தாம்பரத்திலயோ மயிலாப்பூர்லயோ நீ ரோட்ல பேசிட்டு கழுத்து அறுத்து போட்டு வருவான். இன்னைக்கு மதுவின் அரக்கத்தனம் இளைஞர்கள் மத்தியில அவ்வளவு கொடூரமா இருக்கு. சிந்திக்கவே விடாம உங்களை தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு
அவன் உத்தம புத்திரன்ல நம்பியார் மாதிரி உங்களை எல்லாம் மதுவுல மூழ்க வச்சு அவன் சுரண்டிக்கிட்டே இருக்கிறான். கேவலம், அசிங்கம், அருவருப்பு. அப்ப இந்த இளைஞர்கள் மத்தியிலே ஆன்மீகத்தை கொண்டு செல்ல வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமை. அப்ப ஆன்மீகம்னா என்ன பெரிய விஷயமா? அது டெய்லி சட்டை கலத்தி போட்டு கோயிலுக்கு வாயில உருண்டு கொடுங்கிறது, பாத யாத்திரை போ, காவடியை தூக்கு, இந்த மாதிரி சொல்றோமா? நத்திங். அதைத்தான் பகவான் யோகிராம் சரத்குமார் சொன்னார். இந்த கலியுகத்திலே நீங்க எந்த தர்மமும் வேண்டாம், ஒரே ஒரு சிம்பிள் சின்ன விஷயம். நீ குளிச்சிருக்கலாம் கூட பிரச்சனை இல்லை, பல்லு தேய்ச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை, நான் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டேன் ஒரு பிரச்சனை இல்லை, மத்தியானம் மீன் குழம்பு சாப்பிட்டேன் ஒரு பிரச்சனை இல்லை, நாமத்தையே சொல், நாமத்தையே உச்சரி. எப்போதும் நாமமே நாதி கமலத்துல வந்துகிட்டே இருக்கட்டும். அது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும், உன்னுடைய திரு இல்லத்தை புரட்டி போடும், உன்னுடைய குடும்பத்தை புரட்டி போடும், உன்னுடைய கூட பிறந்தவங்களை புரட்டி போடும். எப்படி நாமத்தையே உச்சரித்து அசுரனான ஒரு தந்தையே மோட்சம் கொடுத்தானோ பிரகலாதன், அதே போல நம்முடைய தாய் தந்தையர் எவ்வளவு மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் நீங்க உச்சரிக்கிற ஒரு நாமம் அவர்களையும் மோட்சத்துக்கு அழைத்து செல்லும். நல்லா புரிஞ்சுக்க. ஹிரண்யகசிபு யாரு? ஹிரண்யகசிபு யாரு? வெறும் அரக்கை, கொடூரை. என் பேரத்தான் சொல்லணும்னு ஒத்த கால இருந்தான். அவனுடைய 6 வயது பாலகன், இந்த பையனுக்கு பருவம் தான். அவன் என்ன சொன்னான்? ஹரிநாமத்தையே சொன்னான். அந்த ஹரிநாமத்தை விடாம சொன்னதன் பலன் அந்த தன்னுடைய அசுரகுல தந்தைக்கு மோட்சத்தை கொடுத்தான் பிரகலாதன். அப்போ நீங்க இளைய சமுதாயம் கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் யோகி ராம் சரத்குமாரை பற்றி பிடிப்பீர்களானால் நீங்கள் உங்கள் தந்தையருக்கும் சகோதரர்களுக்கும் பாட்டா பாட்டிகளுக்கும் தாத்தா தாத்திகளுக்கும் நீங்க மோட்சத்தை வழங்க முடியும். அப்போ இந்த நாமம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு யோசித்தா, நாமத்தை சொல்றதுனால என்ன பலன் கிடைச்சிட போகுது? இது ஏதோ ஒரு வெத்து இவரு நம்மளை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு, அப்படித்தானே நிவாசினி? இவர் என்ன நாமம் 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 சொல்லிட்டு, நாமம் சொல்றதுனால என்ன நடந்துட போகுது? எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு, எவ்வளவோ கோடிக்கணக்கான மந்திரங்கள்லாம் வேத விற்பனர்கள் ஓதுறாங்க. அதை விடவுமா இந்த நாமம் யோகி ராம் சரத்குமார்ங்கிற நாமம் நமக்கு அப்படி என்ன செய்திட போகுது? நம்ம உடம்புல அப்படி என்ன ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திட போகுது? தோணுது இல்ல? தோணுதா? இப்ப திடீர்னு வந்து ஏன் கழுத அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும் நிவாசினி? திடீர்னு வந்து ஒரு ஆள் ஏன் கழுத அப்படின்னு சொல்றாங்க, உனக்கு என்ன ஆகும்? என்னது கழுதையா? வருது இல்ல, ஒரு டெம்பர்மெண்ட் வருது இல்ல, வருது இல்ல. யாரோ வந்து நம்ம பாப்பா பேர் என்ன? பாலதர்ஷினி. எனக்கு சாரி, எனக்கு பெயர்கள்லாம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. அதனாலதான் அந்த 5 கிராமங்களுடைய ஒரு பெயரை நான் படிச்சுதான் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அவ்வளவு வீக்கு நம்ம படிப்புல. பாலதர்ஷினி கிட்ட போய் யாராவது திடீர்னு போதும் ஏன் நாய அப்படின்னு சொன்னவனுக்கு எப்படி வரும்? ஒண்ணு உங்க அம்மாவே சொல்றாங்க ஏன் நாய சொன்னவனுக்கு எப்படி வரும்? சொல்லியிருக்காங்கல்ல, சொல்லுவாங்க. உனக்கு என்ன ஆகும்? உடனே உடம்புல ஒரு ரசாயன மாற்றம், உடனே அட்ரலின் சுரக்கும், அட்ரலின் ஃபார்ம் ஆகும் உடம்புல. என்ன சொன்ன? நாயா வருது இல்ல? அதே போலதான் உன் முன்னாடி வந்து யோகிராம் சரத்குமார் அப்படின்னா உன் காதுகள் அதை கேட்கும், உன் பிரெயின் அது வேலை செய்யும், உன் இதயத்துக்குள்ள அது போகும். போறப்போ உன் உடம்புல ஒரு ரசாயன மாற்றம் நிகழும். ராமா ராமான்னு சொன்னா என்ன மாற்றம் வருமோ அதே போல யோகிராம் சரத்குமார் அப்படி உன் சொல்லச்சுல ஒரு ரசாயன மாற்றம் வரும். அப்ப எப்படி தீய சொற்களை நாம கேட்கிறச்ச நமக்குள்ள ஒரு கோபமும் வெறியும் ஒரு டிப்ரெஷன் வருதோ, அதே போல யோகிராம் சரத்குமார்ங்கிற ஒரு திரு நாமத்தின் பெயரை கேட்கிறப்போ நம்ம உடம்புல பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நடக்குமா? நான் சொன்ன உதாரணம் புரியுதா உங்களுக்கு? எப்படி தீய சொற்களை கேட்டா நமக்குள்ள ஆங்கர் மூடு வருதோ, எப்படி கோபம் வருதோ, எப்படி உடனே ஒரு கொலை வெறி வருதோ, அதே போல பகவானுடைய திருநாமத்தை நாம கேட்கிறப்போ நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ததும்பும். அது இப்போ ஆரம்பத்திலே ததும்பிருமானா தெரியாது. ஆனா நீங்க இந்த யோகி ராம் சரத்குமார் நாமத்தின் புனித தன்மையை, மகத்துவத்தை நீங்க முதல்ல உணரணும். மகத்துவத்தை உணர்வதற்கு தான் இந்த தொண்டை தண்ணி போக பேசிட்டு இருக்கிறேன். பகவான் யாரு, எதற்காக வந்தார், எதற்காக நாம் இந்த நாமத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறத. அப்ப இந்த நாமத்தை சொல்வது ஏதோ ஒரு தீய சொற்களை கேட்டா நமக்கு எப்படி மனநிலை மாறுதோ இதே போல. அப்ப நாமத்தை நாம ஏன் ஜெபிச்சுட்டே இருக்கணும்? நாமத்தை ஏன் கலியுகத்துல ஜெபிச்சுட்டே இருக்கணும்? இப்போ பாலதர்ஷினி, நிவாசினி, அவ நம்ம சுஜித்ரா 3 வரும் சாப்பிட போறீங்க. உங்களுக்கு ஒரு சிக்கன் ஆர்டர் பண்றீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசினா தானே புரியும். நான் இப்ப போய் ஒரு பன்னீர் ஆர்டர் பண்றீங்கன்னா, பன்னீர் அதை எவன் தின்னுவான் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சிக்கன் ஆர்டர் பண்றீங்க, அந்த சிக்கன் அப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்கல ஏதோ ஒரு கெட்டு போன ஸ்மெல் மாதிரி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்ப சப்ளையரை கூப்பிட்டு, யோ என்ன நினைச்சிருக்க,
இவ்வளவு பெரிய ஹோட்டல் வெளியே போர்டு வச்சிருக்கேன், சிக்கனுக்கு வேற 250 ரூபா ரேட் போட்டிருக்கேன், ஆனா பழைய சிக்கன் எனக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு இது வேண்டாம் அப்படிதான் சொல்லுவோம். கெட்டு போன ஒரு பொருளை எப்படி நம்முடைய வயிற்றுக்குள்ளே அனுப்ப மாட்டோமோ, நல்ல பொருளை தானே வயிற்றுக்குள்ள அனுப்புவோம். அப்பதானே வயிறு சுபிட்சமா இருக்கும், அப்பதானே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதே போல கெட்ட சொற்களை, கெட்ட பேச்சுக்களை காதிலேயே வாங்கக்கூடாது. எப்படி ஒரு கெட்டு போன உணவை நீங்க உண்ணும் போது உங்க வயிற்றிலே அது உங்களுக்கு கேடு விளைவிக்குமோ, அதே போல இந்த மனம் என்னும் இதயத்திலே கெட்ட பேச்சுக்களை, கெட்ட வார்த்தைகளை, கெட்ட விஷயங்களை நீங்கள் கேட்கும் போது உங்கள் மனது கெட்டு போகும். மனசு கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போகும். அப்போ எப்போதும் இறைவனை பற்றிய பேச்சுக்களை, இறைவனை பற்றிய சிந்தனைகளை, இறை நாமத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதால் நீங்கள் உங்க வயத்துக்கு எப்படி நல்ல உணவு சாப்பிடுறீங்களோ அதே போல உங்க இதயத்துக்கும் மனதிற்கும் நல்ல எண்ணங்களை விதைக்கிறீர்கள். புரியுதா சொல்ற? புரியுதா? புரியுதா பாலதர்ஷினி? எப்படி கெட்ட உணவை நாம எடுக்க மாட்டோமோ, எடுத்தா நம்ம வயிற்றுக்கு கேடோ, அதுல கெட்ட விஷயங்களை, கெட்ட சொற்களை, கெட்ட பேச்சுக்களை நாம சிந்தனையில கூட எடுக்கக்கூடாது. அது இந்த கலியுகத்துல அது வந்து ஒரு அசுரம். நம்ம கண்ணு முன்னுக்கு அதுதான் வந்து நிற்கும். ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து நிற்கும், யூடியூப் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து நிற்கும், நீங்க ரீல்ஸ் எல்லாம் அதுதான் வந்து நிற்கும். ஆனா அதை கடந்து போகணும். அதுல போய் கவனத்தை செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா நல்ல விஷயமா இருந்தா தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு அவ்வளவு அநியாயம் அந்த ரீல்ஸ்ல தான் பண்றாங்க, காசு சம்பாதிக்கிறதுக்காக. ஒரே மோட்டிவ் பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக மாப்பிள்ளையும் பொண்டாட்டி அவுத்து போட்டு ஆட ஆரம்பிச்சாச்சு. இப்போ எப்படியாவது ரீல்ஸ் போட்டு காசு பார்க்கணும், அந்த ஒரு இன்டென்ஷன் தான் அவங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி வயிற்றை நாம் பாதுகாப்பது போல நம்முடைய எண்ணங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நான் அனுபவத்தால் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற பகவானுடைய அடியார் அண்ணா சுந்தரராஜன் இருக்கிறாங்க, அவங்கள போல நிறைய அடியார்கள் இங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வாழ்க்கையில இந்த அனுபவத்தால சொல்கிறோம். நீங்க இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, கஷ்டப்பட்டாவது நம்ம வந்து உயர்ந்த இடத்துல வரணும், நம்மளை யாரும் மதிக்கல, நம்மளை யாரும் வந்து ஒருத்தரும் கௌரவிக்கல, நாம பணம் சம்பாதிச்சாதான் நம்ம இந்த சமூகத்துல எழுப்பி நிக்க முடியும், அப்பதான் நம்ம எல்லாரும் மதிப்பாங்கன்னு எல்லாருக்குள்ள அப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு. அப்படி ஒரு சிந்தனை ஊட்டப்பட்டு விட்டது. எப்பா நம்மள பணம் இல்லாதனாலதான் ஒருத்தர் மதிக்கல, அப்படி கிடையாது. உங்களுடைய மரியாதை என்பது உங்களுடைய செயல்கள்ல தான் இருக்கு. நம்ம எப்படி செயலாற்றுகிறோமோ அங்கதான் மரியாதை. காமராஜருக்கு ஏதாவது பணம் இருந்ததா என்ன? காமராஜருக்கு பணம் இருந்ததா என்ன? இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு பணம் இருக்குதா என்ன? சொந்தமா வீடு தான் இருக்குதா என்ன? இருக்குதா என்ன? பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு பணம் இருந்ததா? பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு சொந்தமா வீடு இருந்ததா? எதுவுமே கிடையாது. அப்போ அவர்களுடைய செயல்களால் அவர்கள் புனிதரானார்கள். அவருடைய செயல்களால், பேச்சுக்களால், எண்ணங்களால் இன்னைக்கு வணங்குற இடத்துல, உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், பணம் உங்களுக்கு உயர்வை தராது. அது ஏதோ பன்னாடகை தான் உங்களை மதிக்கும். பணத்தை பார்த்து உங்களை மதிக்கிறது ஏதோ பன்னாடகை தான் மதிக்கும். உயர்ந்தவர்கள், லட்சியத்தால் உயர்ந்தவர்கள் உங்களுடைய செயல்களை வைத்து தான் மதிப்பார்கள். பகவான் யோகிராம் சுரத்குமார் கலியுகத்திலே நமக்கு ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? ரொம்ப எளிது. பகவான் யோகிராம் சுரத்குமார் ஒரு அழகான வாக்குறுதியை தந்து விட்டு போயிருக்கிறார். இறைவன் எங்கேயாவது போய் சொல்லுவாரா? நாம தான் மாத்தி மாத்தி போய் சொல்லுவோம், கடவுள்கிட்ட போய் சொல்லுவோம். ஆனா அவதாரமாக வந்த பகவான் சொல்கிறார், நீ இந்த உலகத்துல கஷ்டப்பட வேண்டாம், ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டாம், நீ துன்பப்பட வேண்டாம், துயரப்பட வேண்டாம், பெரிய வேண்டுதல்களை வைக்க வேண்டாம், பிரார்த்தனைகளை வைக்க வேண்டாம். ஒன்னே ஒண்ணு செய்தா போதும், என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இருந்தால் இது அத்தனையும் அது தரும்ங்கிறார். நீ என்னுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டு இருப்பாயானால் உனக்கு தனியாக பிரார்த்தனைகள் தேவையில்லை, தனியாக வேண்டுதல்கள் தேவையில்லை, தனியாக எதுவுமே நீ கேட்க வேண்டாம். இந்த நாமத்தை மட்டும் அவருடைய திருவடிகளிலே சரணாகதி அடைந்து நீ நாமத்தை மட்டுமே உச்சரிப்பாய். ஆனால் உனக்கு வேண்டியது அனைத்தையும் நாமமே தரும். அதை அவரே தடுக்க முடியாது. பகவான் என்ன சொல்றாரு பாரு, நீ நாமத்தை மனதார ஜபித்து கொண்டே இருப்பாயானால் உனக்கு வர வேண்டியதை இறைவன் தரணும்னு இல்ல, கடவுள் தரணும்னு இல்ல, அது தரும்ங்கிறார். இதுக்கு மேல எளிமையான ஒரு உத்தரவாதத்தை யாரால் தந்து விட முடியும்? அதை மட்டும் யோசி, அதை மட்டும் யோசி. நான் அடியேனே அதுக்கு ஒரு உதாரணம். என்னுடைய வாழ்க்கை தவறான முறைகளில், வழி தவறிய முறைகளில், நெறியற்ற முறைகளில் போய்கொண்டிருந்த போது உயர்த்தி புனிதனாக்கிய ஒரு அருள் பெரும் நாமம் யோகிராம் சுரத்குமார் எனும் நாமம்.
என்னை தூற்றி கொண்டிருந்த உலகம் இன்று என்னை வணங்க வைத்த ஒரு நாமம் யோகிராம் சுரத்குமார் என்ற நாமம். அப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமார் எனக்கு அம்பானி மாதிரி பணத்தை தந்திருக்காரான்னா தேவையில்லை. எனக்கு டாடா பிர்லா மாதிரி பெரிய கம்பெனிகள், பெரிய எம்டி, சிஇஓ அப்படி பதவிகள்லாம் தந்திருக்காருன்னா எனக்கு தேவையில்லை எனக்கு. ஆனா அவருடைய அடியவன் என்கிற ஒரு பட்டத்தை தந்திருக்கிறார். எம்பெருமானுடைய யோகி ராம் சுரத்குமாருடைய அடியவன் என்கிற ஒரு பதவி எனக்கு தந்திருக்கிறார். நான் சொல்றேன், எனக்கு அனுபவத்துல இந்த பிரபஞ்சம் எங்கும் தேடினாலும் இதைவிட ஒரு உயர்ந்த பதவி உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. இறையடியவன் என்கிற பதவி வேற எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா ஒரு அம்பானி நீங்க எவ்வளவு வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்குவீங்க? சுஜித்ரா உங்க எம்டி, உங்க ஐடி பார்க்கோட எம்டியை நீங்க எவ்வளவு நாளைக்கு ஞாபகம் வச்சுக்குவீங்க? ஒரு பெரிய செல்வந்தர் தானே, பெரிய கோடீஸ்வரர் தானே. உனக்கே எப்படி ஒரு 40-50 ரூபாய் சம்பளம் தருவாரு. அப்ப அவர் பெரிய செல்வந்தர் தானே. அவர் எவ்வளவு நாளைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க? எவ்வளவு நாளைக்கு ஞாபகம் வச்சுக்குவீங்க? இல்ல இன்னைக்கு உலகத்துல இருக்க பெரிய பணக்காரங்க எவ்வளவு, யார் வேணாலும் சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கம்ப்யூட்டர் ஓனர் யாரு? ஆப்பிள் போன் ஓனர் யாரு? ஸ்டீவ் ஜாப்ஸ். இவங்களெல்லாம் இந்த உலகம் எவ்வளவு நாளைக்கு ஞாபகம் வச்சிருக்கோம்? ஆனா இறை அடியார்களாக வாழ்ந்து மறைந்த ஆஞ்சநேய மூர்த்தியை, பிரகலாதனை, 63 நாயன்மார்களை, 12 ஆழ்வார்களை, அவர்களை இந்த உலகம் உள்ளவரை மறக்காது. புரியுதா? இந்த உலகம் உள்ளவரை, இறையடியார்களை இந்த உலகம் மறக்கவே முடியாது, வணங்காமல் இருக்க முடியாது. ஆனா இந்த பணக்காரன் கோடீஸ்வரர்லாம் ஒரு தலைமுறை 2 தலைமுறை போனா மறந்து போயிடும். யாருக்கு தெரியும் இவங்களெல்லாம்? ஆனா இறையடியவன் என்கிற ஒரு பட்டம் இருக்கு, அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. ஏதோ ஒரு 1000-ல் ஒருவனுக்கு, 1,00,000-ல் ஒருவனுக்கு இறைவனாக பார்த்து அரவணைத்து வழங்கும் ஒரு பதவி இறையடியவன் என்கிற பதவி. அப்ப இந்த பதவி என்பது உலகத்துல எந்த பணக்காரனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அப்போ நாமளும், நான் உங்களை அதுக்காக இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ அப்படித்தானே கேட்க தோணுது. இப்ப என்ன உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க? தோணுது இல்ல? இப்ப என்ன உங்களுக்கு என்ன வேணும்? எங்களை பிடிச்சி வச்சு நாங்க பாட்டுக்கு ஏதாவது செல்போன்ல எதையாவது பார்த்துட்டு இருந்திருப்போம். எங்களை பிடிச்சி வச்சு என்னதான் சொல்ல வரீங்க? அப்படிதானே நிவாசினி? நான் உங்களை சாமியாரா போயிருங்க, பண்டாரமா போயிருங்க, இல்ல ஒரு பூசாரியா போயிருங்க, அப்படிலாம் நான் சொல்ல வரல. உங்க வாழ்க்கையில நான் சொல்ற இந்த எளிய ஃபார்முலாவை நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எந்த நிலையிலும் உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் வராது, டென்ஷன் வராது, கோபம் வராது, டிவோர்ஸ் வராது, எதுவுமே வராது. ஏன்னா இந்த நாம ஜபம் எனக்கு எல்லாம் அருளும், எனக்கு எந்த துன்பம் வராது, எனக்கு எந்த கேடும் வராது. பகவான் என்னை அனுகூலமாக ஆசீர்வதித்திருக்கிறார். என் கண்ணு முன்னாடி ஒரு துன்பம் வந்தா கூட அது தானே விலகி போகும் என்கிற ஒரு கான்பிடென்ட் உங்களுக்குள்ள வரும். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உலகிலேயே டயபெட்டிஸோட தலைநகரமே இந்தியா தான். டயபெட்டிக்ஸோட கேபிட்டல் இந்தியா. உலகத்தினுடைய பார்மசி இந்தியா தான். நீ பார்மசி தானே படிச்சிருக்க? உலகத்தின் பார்மசி இந்தியா தான். உலகத்திலே டயபெட்டிக்ஸோட கேபிட்டலும் இந்தியா தான். ஏன் இவ்வளவு டயபெட்டிக்ஸுங்க? உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அது ஃபுட்டு மாறி போச்சு சாமி, அது பழைய காலத்துல எங்க தாத்தா கஞ்சி குடிச்சாரு, இப்ப கஞ்சி குடிக்கல, பரோட்டா சாப்பிட, அதெல்லாம் ரீசன் கிடையாது. உங்க உடம்பு நீங்க எதை தின்னாலும் ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது பக்குவப்பட்டுரும். இப்ப நீங்க டெய்லி காலைல 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பழகிட்டீங்க, 9 மணிக்கு பசிக்கும். மத்தியானம் 1 மணிக்கு லஞ்சு, 1 மணிக்கு பசிக்கும். இதே இது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஒரு குரூப் மாதிரி காலையில 11 மணிக்கு ஒரே லஞ்சு தான், அப்புறம் ஈவினிங் தான் நாங்க சாப்பிடணும்னு மாத்திட்டீங்கன்னு வைங்களேன், கொஞ்ச நாளைக்கு பசிக்கும், அப்புறம் பசிக்காது. அந்த 11 மணிக்கு தான் பசிக்கும். புரியுதா? அந்த 11 மணிக்கு தான் பசிக்கும். அப்ப நீங்க உங்க உடம்பு எப்படி இறைவன் வடிவமைச்சிருக்காருன்னா, நீ எதுக்கு பழக்கப்படுத்துறியோ அதுக்கு பழகிரும். நான் ராத்திரி 12 மணிக்கு தான் தூங்குவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி செல் பார்த்துட்டு இருந்தேன்னா 10 மணிக்கு தலைகளை இருந்தாலும் உனக்கு தூக்கம் வராது, தலைகளை இருந்தாலும் தூக்கம் வராது. அந்த 12 மணிக்கு தான் தூக்கம் வரும். அப்போ உங்க உடம்பு எதுக்கும் பழகிரும். நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க பரோட்டா சாப்பிட்றதுனால ஒன்றும் செத்து போயிட மாட்டீங்க. பரோட்டாவும் உங்களுக்கு அடாப்ட் ஆயிரும். உங்க உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆயிரும். அப்போ இவ்வளவு டயபெட்டிக்ஸ் வர்றது காரணம் என்ன? இந்தியா டயபெட்டிக்கோட கேபிட்டலா இருக்க காரணம் என்ன? இந்தியர்கள் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. இந்தியர்கள் ஐடி கம்பெனில வேலை பார்க்குற குழந்தைங்களுக்கு தெரியும், பயங்கர டென்ஷன், பயங்கர பிபி. எப்படிதானே இந்த ஸ்ட்ரெஸ், அளவு கடந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கோபமும், நம்ம சீஃப் மேனேஜர் அவருக்கு மேல வரக்கூடிய கோபம், சில நேரம் கொன்னுடலாமான்னு வரக்கூடிய கோபம் எல்லாம் நம்மளை சீக்கிரமே ஒரு 30 வயசு 35 வயசுல நம்மள டயபெட்டிக்ஸ் உள்ளன்னு தள்ளிடும்.
நீங்க உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் உங்க ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சம்பந்தம் இருக்கு. புரியுதா? அனாட்டமி படிச்சிருக்கல? அனாட்டமி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கியா? தலையை ஆட்டு படிக்கலையா? பிட் அடிச்சு பாஸ் ஆயிட்டியோ? அப்போ நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் நவரசங்கள் இருக்குல்ல, சந்தோஷம், மகிழ்ச்சி, கோபம், தாபம், போட்டி, பொறாமை, இந்த நவராத்திரில சிவாஜி கணேசன் 9 ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காட்டுவார்ல, இந்த 9 குணங்களுக்கும் உங்க இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க அதனாலதான் இப்போ எல்லாரையும் தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இது பண்றதுனால உங்க மனசு சாந்தம் அடையும், உங்க மனசு சமாதானம் அடையும், டயபெட்டிக்ஸ் குறையும், பிபி குறையும்னு சொல்றான். அப்போ நாம தியானம் பண்றது நமக்கு பழக்கம் இல்லை, வாய்ப்பும் கிடையாது. தியானம் பண்ண போவோமா? யாராவது 1.5 மணி நேரம் சாப்பிட மறந்தாலும் மறப்போம். தியானம் பண்ண போவோமா? போகவே மாட்டோம். இல்ல யோகா பண்ண போவோமா? யோகா வாய்ப்பே கிடையாது. அது எவங்க போவா? வர வேலை வெட்டி இல்லையா? சும்மா வர வேலை. வருஷத்துல ஒரு தடவை உட்கார்றாங்க எல்லாரும், அது போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க. எல்லாரும் அன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே ஒன்று செல்ஃபி போட்டுருவான். அப்போ யோகா பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு பகவானுக்கு தெரியும். அவருக்கு தெரியாதா? உங்களை படைச்ச தந்தைக்கு அவருக்கு தெரியாதா? இந்த பிள்ளைகள் ஒன்றும் பண்ணாது, சோம்பேறி பிள்ளைகள் தெரியாதா? அதனாலதான் இறைவனுங்கிறவன் எப்படி தெரியுமா? உங்களை எப்படியாவது அரவணைச்சுக்கணும் அவன் ஆசைப்படுறான். நீங்க ஆசைப்படல, அவன்கிட்ட எப்படியாவது போனோன்னு அவன் ஆசைப்படுறான். எப்படியாவது அந்த குழந்தைகளை நம்ம காப்பாத்திடணும், எப்படியாவது அந்த குழந்தைகளை அரவணைச்சிடணும். அதுக்காக என்ன பண்றான்? தன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தளர்த்திக்கிட்டே வரான். பரவாயில்ல பரவாயில்லப்பா, பரவாயில்ல 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 பரவாயில்ல, வா வா இதையாவது பண்ணிட்டு வந்து அட்லீஸ்ட். அப்போ இந்த கலியுகத்துல உங்களுக்கு எளிமையாக போதிக்கப்பட்டிருப்பது நாம ஜபம். இந்த நாம ஜபம் முதல்ல பழக்கம் ஆகாதுல்ல. இப்போ இங்க 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பாடணும், யோகி ராம் சுரத்குமார் பாடணும். வீட்டுக்கு போனா மறந்துடும். அப்ப நீங்க ஆரம்பத்துல என்ன பண்ணணும்னா, சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இல்ல உங்க மொபைல்ல ஃப்ரீயா இருக்கச்சே, கொஞ்ச நேரமாவது நம்ம அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்காம இருக்கிறச்சே, யூடியூப்ல போய் யோகி ராம் சுரத்குமார் நாமா சாண்டிங் போட்டீங்கன்னா நிறைய வரும். அதுல ஒரு 108 தடவை முதல்ல அதை போட்டு விடுங்க. உங்க காதுல அது எப்படியோ கேட்டுட்டு இருக்கட்டும். நீங்க வேற வேலைகளை பாருங்க, புத்தகம் படிங்க. புத்தகம் படிக்கிற வாய்ப்பே கிடையாது, இல்ல வேற ஏதாவது வேலைகளை பாருங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கச்சே அந்த நாமத்தினுடைய அந்த ஒலியினுடைய மகிமை உங்கள் காதுகள் வழியாக உள்ளே போகும்போது உங்க உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழும். நிச்சயமாக நிகழும். அப்படி காலப்போக்கில் அதை கேட்டு 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 பழகிறச்ச அதுக்கப்புறம் உங்க வாய் உச்சரிக்க ஆரம்பிக்கும். உங்க வாய் உச்சரித்து பழக்கப்பட்ட பிறகு உங்க மனசே உச்சரிக்க ஆரம்பிக்கும். நீங்க வேற எந்த வேலையில இருந்தாலும் உங்க உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்ப நாங்க இதுக்கு பழக்கப்பட்டோம். அப்போ அந்த 3ஆம் நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், எழுதி தரேன். இந்த உலகத்துல நான் எழுதி கையெழுத்து போடுறது, உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும். அது எல்லாம் பகவான் தருவார். ஆனா எல்லாம் பூர்த்தி செய்யறப்ப உங்களுக்கு தேவை இருக்காது. அவர் எல்லாம் தருவாரு, ஆனா உங்களுக்கு இப்ப தேவையே இருக்காது. நீங்க ஒரு BMW காருக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுக்கு லோன் போட்டா மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் இஎம்ஐ வருமா, எப்படி கட்டுறது? முதல்ல இனிஷியல் பேமெண்ட் ஒரு 40 லட்ச ரூபாய் கட்டணுமா, எப்படி கட்டுறதுன்னு யோசிப்பீங்க. ஆனா பகவான் ஒரு நாள் நீங்க எதையுமே விரும்பாத போது அதை தருவார். அப்போ BMW அதாவது வெளியே விட்டுப்பா, வேற வேலை சொல்லி இல்லை அப்படிங்கிற நிலைக்கு நீங்க போயிருவீங்க. அப்போ ஏன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லாதது பகவானை தவிர. இந்த உலகத்துல எல்லாமே அழிந்து போகக்கூடியது, இந்த உலகத்துல எல்லாமே மாற்றத்துக்குரியது. நம்முடைய உடம்பு வரைக்கும் நமக்கு சொந்தம் இல்லை. அதானே சுசித்ரா? உடம்பு நமக்கு சொந்தமா? நீ இவ்வளவு முழிக்கிற, அவளுக்கு இன்னும் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கா போல. ஆமாங்க, இது எனக்கு சொந்தம் தான். என் உடம்பு தானே இது. பக்கத்து வீட்டுக்காரன் உடம்பே நான் வாடகை வாங்கி வச்சிருக்கேன், இது என் உடம்பு தானே. அப்படித்தானே சுசித்ரா? என்னங்க சொல்றீங்க நீங்க? ஒரே குழப்பமா இருக்குதுங்க. என்னங்க இது என் உடம்பு இல்லைங்கிறீங்க, அப்புறம் யாருக்கு உடம்பு? என் உடம்பு தானே. உன் உடம்பு தான். ஆனா ஒரு நாள் இந்த உடம்பு இங்க போட்டுட்டு தான் போகும், இந்த உடம்பு இங்கதான் போகும். அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது இவர் ஒருவரே, இவரது திருவடிகளும் இவரது திருநாமமும் மட்டுமே நமக்கு சொந்தமானது அப்படிங்கறத நீங்க உணரும் போது இந்த உலகத்துல எதன் மீது உங்களுக்கு ஆசை வராது, இந்த உலகத்துல எதன் மீது உங்களுக்கு பற்றுதல் வராது. அப்ப பற்றற்ற வாழ்க்கையே பரிசுத்தமான வாழ்க்கை. பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தை, புனித நாமத்தை நீங்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு 108 முறையேனும் நீங்கள் ஜபித்தால் இந்த பிரபஞ்சத்திலே நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். உங்களை யாராலையும் காயப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் துன்பப்படுத்த முடியாது, உங்க கட்டின புருஷனை உங்களை அள வைக்க முடியாது. அவங்களை யாராவது அள வைக்க ட்ரை பண்ணா அவங்க தான் அழுவாங்க. அந்த ஒரு சக்தி உங்களுக்குள்ளே பிறக்கும். நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன், வேற உள்ளவங்க பெரியவங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கலாம். எதுக்காக சொல்றேன்னா, ஆதி காலத்துல பத்தினி பெய் என்று சொன்னால் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்தினி பெண் பெய் என்று சொன்னால் பெய்யும் மழை. எப்படி அவங்களுக்கு சக்தி வந்தது? பெண்கள்லாம் அந்த காலத்துல காட்டுல போய் தவம் இருந்தாங்களா?
கிடையாது. பெண்கள்லாம் அந்த காலத்துல பெரிய சடமுடியெல்லாம் போட்டு டவர் இருந்தாங்களா? கிடையாது. இறைவனுக்கான பணிவிடைகளை செய்து செய்து செய்து, தன்னுடைய கணவனுக்கான பணிவிடைகளை செய்து செய்து, இயற்கையை, இந்த பிரபஞ்சமே, பஞ்சபூதங்களே அவர்களுக்கு அத்தகைய அரிய ஆற்றலை வழங்கியிருக்கும். கண்ணகி மதுரை தீ வச்சு கொளுத்தினான்னு ஒரு கதை படிச்சிருக்கோம்ல, படிச்சிருக்கோம்ல. அப்ப அந்த ஆற்றல் அவங்களுக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது? எப்படி வந்தது? இதே போன்ற இறை சேவைகள். அப்ப நீங்களும் நாம எதிரிகிட்ட போய் சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்னு நினைக்கணுமா? இல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்ப இந்தியா அடிக்கிற மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்து அடிச்சுட்டு போய், இனி வருங்காலத்துல உலக போர்லாம் எப்படி இருக்கும் தெரியுமில்ல? ஆட்கள் எல்லாம் போய் சண்டை போடாது, உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல தட்டுவோம், அங்க அந்த நாடுகள்லாம் குண்டு வெடிச்சிடும். அந்த மாதிரிதான் இனி உலக போர்லாம் இருக்கும். அதனால நீங்க இருந்த இடத்துல இருந்து உங்களுடைய எதிரிகளை அழிக்க முடியும். நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே உங்களுடைய சர்வ வல்லமை மிக்க வேண்டுதல்களை பெற முடியும். ஒன்னே ஒண்ணு இளைஞர் சமுதாயத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் திருமணமான பிறகு இதெல்லாம் பேசக்கூடாத விஷயங்கள்லாம் கிடையாது. நீங்கள பெரிய பிள்ளைகள், ஓட்டு போடுறீங்கல்ல, ஓட்டு போடுறீங்கல்ல, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இளைஞர் இளைஞர்கள் நீங்கெல்லாம் திருமணத்திற்கு பிறகு குழந்தை பெற்றுக் கொள்வதிலே அதீத கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் குழந்தை உருவான காலம் முதல் நீங்கள் வேடிக்கையாக சினிமா பாடல்களும் கேட்டீர்கள். ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போது மிக மோசமான ஒரு குழந்தையாக உருவெடுக்கும். நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, குழந்தை கருவில் இருக்கிறப்பவே அது கேட்கும் திறன் இருக்கும், கேட்கும் திறன் இருக்கும். பிரகலாதன் எப்படி உருவானா? பக்த பிரகலாதன் எப்படி அவ்வளவு பெரிய இறையடியானா உருவானா? அவன் தாயின் வயிற்றுல கருவாக இருக்கிற போது நாரதர் உபதேசித்தார். அதை அவன் கேட்டு கேட்டுதான் பிறக்கும் போது நாமத்திற்கே அடிமையாக இருந்தான். அவ்வளவு சர்வ கூப்பிட்டோன்னு கடவுளே வர அளவுக்கு உயர்ந்தான். இனி வருங்கால இளைஞர் சமுதாயம் பாரத தேசத்திலே விவேகானந்தர் வேண்டியது போல வலிமை மிக்க பாரதமாக மாற உன்னத இளைஞர்கள் நமக்கு வேணும், உன்னத குழந்தைகள் வேணும். வீட்டுல பெற்றோர் பேச்ச கேட்கறது, சமுதாயத்துல நல்ல குழந்தைகளை வளர்றதுக்கு உங்க கையில தான். அப்ப அந்த குழந்தைகள் உருவான நாள் முதல் இது போன்ற இறை நாமத்தை, இறைவனை பற்றிய தகவல்களை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றது விளையாட்டு இல்லை. இப்ப யாராவது இந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்காங்கன்னு வையன், உங்க புரிதலுக்காக, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் நிறைய நேரம் பேசிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த குழந்தைகள் பிடிச்சி சிக்காது, சிக்கனை பிடிச்சி ஆட்டை வெட்டிடணும். இப்போ யாருக்காவது குழந்தை இல்லைன்னு வைப்போமே, கேரளால போய் அடாப்ட் பண்ணுவாங்க தெரியுமா? குழந்தை அடாப்ட் பண்ணிட்டு வருவாங்க, குழந்தை அடாப்ட் பண்ணுவாங்கல்ல, தத்தெடுப்பாங்கல்ல. அப்ப நம்ம ஊர்ல சென்டர்களை விட கேரளாவில் நிறைய சென்டர்கள் இருக்கு. அங்க போய் தத்தெடுத்துட்டு வருவாங்க. தத்தெடுக்கிற குழந்தைகள், வேறு மாநிலங்களும் தத்தெடுக்கிற குழந்தைகள் பேசுறதுக்கு நாளாகும். அது பேசாது அவ்வளவு ஈஸியா. ஏன்? இப்ப கேரளால இருந்து ஒரு குழந்தைய நாகர்கோவில் தத்தெடுத்துட்டு வராங்க, அந்த குழந்தை அவ்வளவு ஈஸியா பேசாது. ஏன்? அதுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வடிவேல் சொன்ன மாதிரி என்னங்கயா ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது 10 மாதங்கள் கேட்டது மலையாளம். தாய் பேசுறது, தகப்பன் பேசுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பேசுறது மலையாளத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். இங்க வந்தோடனே இவன் தமிழ் பேசிட்டு அந்த குழந்தைக்கு புரியாது. கொஞ்ச நாள் ஏதோ நம்ம கேட்ட மாதிரியே இல்லையே, இது ஏதோ வித்தியாசமா இருக்கு. அடாப்ட் பண்ண வேறு மாநிலங்கள்ல இருந்து அடாப்ட் பண்ண குழந்தைகள் எல்லாமே லேட்டா தான் பேசும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பருடைய வீட்டுல அவங்களுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு. என்ன மொழி? தெலுங்கு. ஆனா தமிழ்நாட்டுல பூர்வீகமா இருக்கிறதுனால தமிழும் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை பேச மாட்டேங்குது. ஏன்னா ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா சாப்பிடுறேன்னு சொல்றதுக்கு முதல்ல ஒரு வார்த்தை சொல்றான், அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றான். இதுக்கு எது சாப்பிடுறது? உட்காருன்னு சொல்றதுக்கு கூச்சண்டிங்கிறான், அப்புறம் உட்காருங்கிறான். கூச்சண்டினா என்னது? உட்காருன்னா என்னது? ஒரே குழப்பம். 2 மொழி பேசப்படுது. அப்ப குழந்தைக்கு புரியல. ஏதோ எதைத்தான் நான் சொல்லணும், கூச்சண்டியா இல்ல உட்கார, அவன் புரியல. அப்போ குழந்தை தாயின் வயிற்றில் கருவில் இருக்கும் போதே அதை கேட்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், திரிசூலம் படத்துல வி.கே. ராமசாமி ஒரு வசனம் சொல்லுவான் ஸ்ரீபிரியா கிட்ட. சிவாஜி கணேசனுக்கு முதலிரவு அறைக்குள்ள அனுப்ப போச்சுல, ஏமா நேரத்துக்கு போமா, உள்ள முதலிரவு அறைக்குள்ள போயிருமா, அப்புறம் ஆகாத நேரத்துல அசுரன் வந்து பிள்ளையா பிறந்துருவான்னு சொல்லுவான். அதே போலதான் நீங்கள் கருவுற்று இருக்கும் போது இறை நாமத்தை கேட்கணும். இறை நாமத்தை அந்த 10 மாசம் பாடுங்க. குழந்தை அப்புறம் வேற லெவல்ல பிறந்து வளர்ந்து வரும். சரியா? சரி. எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். யாதொரு குறைகளும் இல்லாமல், யாதொரு குற்றங்களும் இல்லாமல் உங்களை நிறைந்த ஆயுளோடு எல்லா வளமும் நலமும் நல்கி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் அப்படி ஆசீர்வதிக்கிற ஒரு சித்தம் இருந்தனால்தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாம் வந்திருக்க மாட்டீங்க. நிச்சயமாக வாழ்க்கையில 1000 சோதனைகள் வரும். எல்லாவற்றையும் பகவான் நம்மளை எளிதாக கையை பிடித்து அழைத்து காப்பாற்றி கொண்டு செல்வார். நீங்கள் எதை நினைத்து வாழ்க்கையில போராடவே வேண்டாம். போராட்டமே இல்லாம இருக்கணும். என்ன பாரு, அழுதுகிட்டே இருக்கு, என்ன சாமி செய்ய, போலீஸ்காரன் வேற போன் பண்ணி கூப்பிடுறான், என்ன செய்ய, எனக்கு லூஸ் மோஷனா போகுது, மேல காய்ச்சல் அடிக்குது, வயத்தோட்டமா இருக்கு, எனக்கு என்ன செய்யனே தெரியல. நேற்று ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல எக்ஸ்கியூஸ் கேட்டாச்சு, நாளைக்கு நாள் கழிச்சு போய் ஆகணும், எனக்கு வயத்தோட்டமா இருக்கு. நான் அப்போ சொன்னேன், பிள்ளை பயப்படாத. ஏன் பயப்படுற? பகவான் இருக்கார்.
நாமத்தே ஜெபி, எல்லா பிரச்சனைகளும் பகவான் கடத்தி கொண்டு போவார். ஆனா அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஐயோ 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 ஐயோன்னு பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படணும்? இந்த உலகத்துல பகவான் தான் வழி நடத்துறாரு. என்னுடைய தெய்வம், நம்முடைய தெய்வம் பகவான். யோகி ராம் சுரத்குமாருடைய சித்தம் இல்லாமல் இப்போ ஒரு மூச்சு விடுறேன், அடுத்த மூச்சு விடணுமா? விடணும், அவர் தானே அதுக்கு அனுமதி தரணும். அடுத்த மூச்சு நான் விடுறதுக்கு அனுமதி அவர் தானே தந்திருக்காரு. அப்போ அடுத்த காரியம் அவர் தான் நடத்துறாரு. இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஏன் வரமாட்டேங்குது? நாம ஒரு 8 எடுத்து வைக்கிறதே அவருடைய திருவருள் தான். அவருடைய திருவருள் இல்லைன்னா இன்னும் கீழே கிடப்பேன், கீழே தானே கிடக்கணும். அப்போ அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு மூச்சு கூட நம்மளால விட முடியாதுன்னா அந்த காரியம் அவர் நடத்துறது தானே. அப்புறம் ஏன் பயப்படணும்? இந்த பிள்ளைக்கு எவ்வளவு சொன்னாலும் தலையில ஏற மாட்டேங்குது. அப்போ இதுதான் நீங்கள் பகவானின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. இறைவன் உங்களை சோதிப்பான். எதுக்கு சோதிக்கிறான்னா, மகாபாரதத்துல கிருஷ்ணன் என்ன சொன்னாரு? கிருஷ்ணன் என்ன சொன்னாரு? சூதாடத்துல தர்மன் நினைச்சானா, எப்பா இந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, கடவுளே கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சானா. பகவான் சொல்றாரு துரியோதனன் புத்திசாலி, துரியோதனனுக்கு சூதாட தெரியாது. நல்லா புரிஞ்சுக்க, துரியோதனனுக்கு சூதாட தெரியாது. ஆனா அவங்கிட்ட செல்வம் இருக்கு. தர்மர் வீமர் இவங்க பஞ்சபாண்டவர்களுக்கு சூதாட தெரியாது, ஆனா இவங்கிட்ட செல்வம் இல்ல. அப்போ துரியோதனன் எவ்வளவு ஸ்மார்ட்டா விளையாடுறான். எப்பா பந்தயத்தை நான் கட்டுறேன், என் மாமா சகுனி விளையாடுவான், வாயா வா உண்டுக்கு வா. பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? நாங்களும் பந்தயம் கட்டுறோம், எங்க மச்சான் கிருஷ்ணர் விளையாடுவாரு, வாயா ராஜா வா விளையாடு. யார் ஜெயிச்சிருப்பா? இப்ப புரியுதா? அப்போ எல்லாவற்றுக்கும் பகவானை அழைங்க, எல்லா காரியங்களுக்கும் பகவானை அழைங்க, அவர் நடத்துவார். எப்போ ஐயோ இது நான் என்ன செய்வேன் நினைச்சா, நீ யாருமா? நீ யாருங்க? யூ ஆர் நத்திங் ஹியர். எல்லாமே அவர். அதனாலதான் நான் சொன்னேன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து அரசாட்சி செய்கிற அவருக்கு நாமெல்லாம் ஒரு அணு கூட கிடையாது. அவரு தான் சொல்லிட்டாரே, நீ என் மேல நம்பிக்கை வை, என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு, என் நாமத்தை சொல்லி நான் பாத்துக்கிறேங்கிறார். இந்த எளிய காரியத்தை கூட செய்யாத நீங்கள் எப்படி அவரை போய் குற்றம் சொல்றீங்க? இவர் என்ன காப்பாத்தல, எனக்கு அதை தரல, எனக்கு ஒண்ணு பண்ணல, நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அவர் யார் உங்களுக்கு வச்ச வேலைக்காரனா வந்து செய்யறதுக்கு? நீங்க எவ்வளவு தூரம் அவரை பற்றி பிடிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு தான் இறைவன் வந்து அருள் செய்வான். ஏன்னா அவரு உங்களுக்கு கடன்பட்டிருக்காரா? நீங்க அவரை கண்டுக்கவே மாட்டீங்க. அவர் வாடி வந்து தங்கத்துக்கு என்ன வேணும், தமிழுக்கு என்ன வேணும் தந்துகிட்டே இருப்பார். அவரை வச்ச வேலைக்காரரா? இறைவன் உபதேசித்திருக்காரு, வாழ்ந்தும் காட்டிட்டு போயிருக்காரு. அப்போ அதையே நாம் பற்றுவோம். இந்த கலியுக தர்மம் நாம ஜபம். இந்த குழந்தைகளுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. இந்த கலியுக தர்மம் நாம ஜபம், எளிமையான மந்திரம். யோகி ராம் சுரத்குமார் இந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால், பகவானே சொல்லியிருப்பார், இந்த யோகி ராம் சுரத்குமார் என்கிற நாமத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையேன்னு உச்சரிப்பவர்கள் பாக்கியம் செய்தவர்கள். பகவான் யோகி ராம் சுரத்குமார் இன்னைக்கு வந்து நம்முடைய ரஜிதா இல்லையே, சுஜித்ரா இன்னைக்கு வரவழைச்சிருக்காருன்னா ஏதோ தங்கம் கும்பிட்டதனுடைய பலன். அந்த பிள்ளையும் கூப்பிடு, பாவம் பொழைச்சு போட்டும் அப்படின்னு இருக்காரு. அடுத்த தம்பியும் வருவான். ஒரு நாள் வந்துட்டு போனாங்க. அப்போ அவர் இங்க அழைச்சிருக்காரு, நான் அழைக்கல. அதனாலதான் என்னுடைய மனம் எப்பவுமே இங்க வந்திருக்கிற எல்லோரையும் இறைவனா தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அவர் கூப்பிட்டு வந்திருக்கேன், அவரோட விருந்தாளிகள் நீங்க. நான் யாரு? நான் அவருடைய வேலைக்காரன், உங்களுக்கும் வேலைக்காரன். உங்களை அன்போடு உபசரித்து உங்களுக்கு உண்டான பணிவிடைகளை செய்து உங்களை அவருடைய அருளை பெற்று அனுப்புவதுதான் என்னுடைய கடமையை ஒழிய, நான் இங்க ஐ எம் நாட் எ பாஸ் ஹியர். நான் இங்க பாஸ் ஒண்ணும் கிடையாது. நான் உங்களுக்கும் அடியார்க்கு அடியார், அவ்வளவுதான். அதனால எல்லோரும் பகவானுடைய சித்தப்படி இங்க வந்திருக்கிறீங்க. அவருடைய அருளை அவர் அருள்வதற்காக உங்களை வர வச்சிருக்காரு. அதனால் விடாமல் ஜெபியுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.